பகல் 2 மணிக்கு நீட் தேர்வு நடக்கவுள்ள நிலையில் சென்னை மற்றும் மதுரை தேர்வு மையங்களிலிருந்து செய்தியாளர்கள் லிபிகா மற்றும் கருணாகரன் நேரலையில் இணைந்துள்ளனர். பகல் 2 மணிக்கு நீட் தேர்வு நடக்கவுள்ள நிலையில் காலை 10 மணிக்கே பெற்றோருடன் சென்னையில் தேர்வர்கள் வர தொடங்கியிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் தேர்வர்கள் அரங்குக்குள் அனுமதிக்கப்பட உள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, நடப்பாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. நாடு முழுவதுமே இன்றைய தினம் இந்த நீட் நுழைவுத் தேர்வு என்பது தொடங்க இருக்கின்றது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணி வரை நடைபெற இருக்கின்றது. இதற்காக தற்போது காலை முதலே அந்த தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்கள் அனைவருமே பல்வேறு மையங்களிலுமே காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காலை 11:30 மணி முதல் தேர்வர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட இருக்கின்றார்கள். இதற்காக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நீண்ட வரிசையில் தேர்வர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகம் முழுவதுமே 1.5 லட்சம் தேர்வர்கள் இன்றைய தினம் நீட் தேர்வை எழுத இருக்கின்றார்கள். குறிப்பாக நாடு முழுவதும் 23 லட்சம் நபர்கள் இன்றைய தினம் இந்த தேர்வை எழுத இருக்கக்கூடிய நிலையிலும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 44 தேர்வு மையங்கள்ல கிட்டத்தட்ட 22,000 தேர்வர்கள் இன்றைய தினம் இந்த நீட் தேர்வை எழுத இருக்கிறார்கள். MBBS, BDS, ஆயுர்வேதா, சித்தா உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இன்றைய தினம் தொடங்க இருக்கின்றது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தேர்வர்கள் உள்ளே தேர்வு எழுத செல்லக்கூடிய பொழுது பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு அணிகலன்களும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்றும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று உள்ள வரக்கூடியவர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மாணவியை கேட்கலாம். இன்னைக்கு நீட் தேர்வு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? கான்ஃபிடென்ட்டாக தான் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்குது. ஓகே, நம்மளால முடியும், நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும், பரிசை வச்சு நம்ம பண்ணி தான் ஆகணும். ட்ரீம்காக we have to work hard for it. So yes, I prepared well. தேர்வு எழுதும் போது பல்வேறு கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு? அதுதான் மேம், டிரான்ஸ்பரண்ட் பவுச் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. மால் ப்ராக்டிசஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் மோரோவர் ட்ரெஸ் கோட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் எதுவும் வேர் பண்ணக்கூடாது. ஸோ அது மாதிரி தான். ஷூஸ் எதுவும் போடக்கூடாது. அது மாதிரி. எங்கேருந்து வரீங்க? எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க எனக்கு எக்ஸாமுக்கு? நான் குன்றத்தூர்லேருந்து வரேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆலின் இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுட்டு இருந்தேன். நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? இப்போ நீங்கள் எத்தனை மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்போ உள்ள அலோவ் பண்ணுறாங்க? ஸோ நான் மார்னிங் ஒரு 6 o'clock நாங்கள் இங்கே வந்துட்டோம். எக்ஸாம் 2 to 5 சொல்லியிருக்காங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உள்ள மற்றபடி என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? எது கொண்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க? ஸோ பென் எதுவுமே அலோட் பண்ணல. ஸோ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், ஆதார் கார்டு, அட்மிட் கார்டு இது மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஜெட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணலாம். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? கோட்டூர்புரம்லேருந்து வரேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உள்ள கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. கட்டுப்பாடுகளை மீறக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படுவதா சொல்லியிருக்காங்க? அது பற்றி எனக்கு எதுவும் தெரியல. பட் மோஸ்ட்லி செக் பண்ணி தான் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி. நீங்கள் எத்தனை மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பயம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எழுத போல. ஸோ எந்த பயம் இருக்கா? எப்படி? லைட்டாக பயம் இருக்குது. நான் ஒரு 10 o'clock வந்தேன் இங்கே. ஸோ மோனிஷா, தொடர்ந்து நாடு முழுவதும் இந்த தினம் நீட் தேர்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தேர்வு மையத்திற்குள் அனைத்து தேர்வர்களுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக 1:30 மணிக்குள் அனைத்து தேர்வர்களும் தேர்வு மையங்களுக்கு வர வேண்டும் என கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1:30 மணிக்கு பிறகு வரக்கூடியவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மோனிஷா, லிபிகா, தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்பிலே காத்திருங்க. நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வு மையங்களில் பலத்த சோதனைக்கு பின்னர் மாணவர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், என்ன மாதிரியான சோதனைகள் எல்லாம் நடைபெறுகிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். முனிஷா, அதாவது நாடு முழுவதும் இன்று இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான அந்த நீட் தேர்வானது இன்று தொடங்குகிறது. மதியம் 2 மணிக்கு இந்த தேர்வானது தொடங்க உள்ள சூழலில் தற்பொழுது அந்த மாணவர்கள் ஆர்வமுடன் உள்ளே அனுமதிக்காக அந்த தேர்வு மையத்தின் மதுரை கேந்திரிய வித்யாலயா அந்த தேர்வு மையத்தின் முன்பு காத்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் இன்று கத்திரி நட்சத்திரம் வெயில், அக்னி நட்சத்திரம் வெயில் தொடங்க உள்ள சூழலில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மாணவர்கள்
மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் ஆர்வமுடன் அந்த தேர்வு எழுத காத்துள்ளனர். மதுரை மேலும் இந்த சித்தா, MBBS, BDS, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா உள்ளிட்ட மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான அந்த தேர்வு நடைபெறுகிறது. மேலும் இந்த தேர்வு மையத்தில் இந்த ஆண்டு சிறப்பு அம்சம் என்னவென்றால், அதாவது கடந்த ஆண்டு தேர்வுகளில் அது கோவிட்டை முன்னிட்டு கடந்த ஆண்டு வரை 200 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு முதல் 180 வினாக்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும். மேலும் 180 நிமிடங்கள், அதாவது 3 மணி நேரம் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட உள்ளனர். எனவே மாணவர்கள் மிகவும் ஆர்வமாக அந்த நீட் தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற்று மருத்துவ மாணவர் சேர்க்கை காத்துள்ளனர். மேலும் இந்த 180 வினாக்களில் 45 வினாக்கள் இயற்பியலிலும், 45 வினாக்கள் வேதியியலிலும், 90 வினாக்கள் பயாலஜியிலும் இருக்கும். கடந்த ஆண்டுகளில் ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடந்ததையொட்டி இந்த ஆண்டு கடும் சோதனைக்கு பின்னரே தேர்வு மையங்கள் அனுமதிக்கப்படுகிறது. மற்றும் அவர்கள் ஆதார் கார்டு, அவர்கள் கண்பதிவு உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் பூர்வமான சோதனைக்கு பின்னரே மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுகின்றனர். இருந்தாலும் அந்த மாணவர்கள் அந்த ஆடையுடைய கட்டுப்பாடுகளை பின்பற்றி இந்த தேர்வு மையத்திற்கு வந்திருந்தாலும் அவர்கள் தேர்வு மையத்திற்கு சென்று அமரும் வரை அவர்கள் ஒருவித பதபதைப்புடனே காத்துக் கொண்டிருக்கின்றதை நம்ம காண முடிகிறது. மேலும் இது குறித்து இந்த தேர்வுக்கு எழுத வந்த பெற்றோர் இருக்காங்க. சார் சொல்லுங்க. வணக்கம். இன்று இந்தியா முழுக்க நடைபெறக்கூடிய நீட் தேர்வுக்கு அனைத்து பெற்றோர்களும் அவங்களுடைய குழந்தைகளை கூட்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நானும் என்னுடைய பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். எல்லா மாணவர்களும் மிகுந்த எதிர்பார்ப்போடு தேர்வு எழுத மகிழ்ச்சியாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையத்தில் காலை 11 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2 மணிக்கு இந்த தேர்வு மையமானது மதுரையில் 15 தேர்வு மையங்களில் 8000 மாணவர்கள் தேர்வு எழுத காத்துள்ளனர். மோனிஷா, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன். நன்றி லிபிகா.